வணக்கம், நான் உங்கள் கேபி கருப்பு. இது ஒரு ஹாப்பி நியூஸ் ஃபார் ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை, அரியர் எக்ஸாம் கேன்சல் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு ஹாப்பி நியூஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டு சைட்லேருந்து எது சொன்னாங்களா அப்படிலாம் எதுவும் கிடையாது. நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூ, அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு எல்லோரும் பதறதை எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ஜிஓவும் பாஸ் பண்ணல. இதுவரையும் பாஸ் பண்ண ஜிஓவில் உங்களுக்கு அரியர் எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு, மார்க் தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஸ்டுக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்னோட கமெண்ட் செக்ஷன் இல்லை, நிறைய கமெண்ட் செக்ஷனில் நான் சும்மா பார்ப்பேன் கமெண்ட்ஸ்லாம் என்ன வந்துருக்குன்னு. பார்க்கும்போது ஒருத்தர்லாம் ஒரு ஐடியிலேருந்து எல்லாத்துலேயும் போய் கமெண்ட் பண்ணுறாப்புல, இந்த மாதிரி இது கேன்சல் பண்ணுறாங்களா, எனக்கு பயமாக இருக்குது, நைட்டு தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். உங்களோட வலி வேதனை எல்லாமே புரியுது. அவர்கிட்ட கேட்டேன், அப்படி உனக்கு என்ன தான் ஏன் பேப்பர் இருக்குது அப்படிங்கிறது, நீங்கள் M3 மட்டும் தான் நண்பா இருக்குது, அவர் ஐடி சொல்ல நான் விரும்பல, M3 மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பையன் உண்மையுமே படித்த ஒரு பையனாக தான் இருப்பான். ஐ மீன், அவனுக்கு மேக்ஸ் வரல, அதான் உண்மை. மேக்ஸ் வராதனால அவனுக்கு இன்ஜினியரிங் வரலாம் சொல்ல முடியாது. ஏன்னா டெக்னிக்கலாக தான் அந்த பையன், மேபி ஒரு பாலிடெக்னிக் முடிச்ச அந்த பையனாக இருப்பான். M3 மட்டுமே அரியர் வச்சுக்கிட்டு டிகிரி விட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் அந்த பையனுக்கு இது கிடைக்க போகுதுன்னா அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அதை கெடுக்கிற மாதிரி நைட்டு ஒருத்தன் இன்டர்வியூ கொடுத்தான். சாரி, ஒருத்தன் சொன்னதுக்கு அவர் என்னோட பெரியவராக இருப்பார், ஏன்னா பாசிட்டிவ் விட்டான் அவர். ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, ஸ்டாஃப் உள்ளே வரும்போது ஏஞ்சு நின்று சல்யூட் பண்ணுறான், லேபரான் உட்காந்துருக்கான், சிஇஓவான் அப்படின்னு கொடுத்தாப்புல. அப்போ எல்லா சிஇஓவும் ஸ்டாஃப் வரப்போ உட்காந்துதான் இருந்தாங்களா? அது என்னோட முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணணும்னு யாராச்சும் கேட்டாங்களா? பிஹைண்ட் நோட்ஸ் யாராச்சும் உங்களை கேட்டாங்களா? சும்மா ஒரு ஒரு ஒருத்தன் எவனாச்சும் வைரலானா போதும் அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிடுறது. இப்போ அந்த இன்டர்வியூவை நீங்களே தூக்கிட்டீங்க. இதுதான் ஹாப்பியான நியூஸ்னு இந்த அரியர் கேன்சல் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னேன். ஏன்னா அந்த இன்டர்வியூ அப்படியே இருந்துச்சுன்னா 10,000 பேர் பார்த்துட்டாங்க ஆல்ரெடி. அதில் ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கூட இல்லை. உடனே இந்த பையன் நினைக்கலாம், இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் யார் என்னை தடுத்தாலும் நான் ஃபீனிக்ஸ் ப்ரோ மாதிரி பறந்தேன். நீ பறந்து வா, வேணான்னு சொல்ல நண்பா. நீ பேசுனது உன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரைட்டாக கூட இருக்கலாம், தென் எல்லாமே கரெக்டு, சில விஷயம் பாயிண்ட் கரெக்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் நீ பேசின ஆட்டிடியூட் சுத்தமாக சரியில்லை, எனக்கு பிடிக்கல பர்சனலாக. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்துல் கலாம் மாதிரி ஆகலாம், சுசர்பக் மாதிரி ஆகலாம், அவங்களோட பெரிய ஆள் கூட ஆகுங்க, தப்பே இல்லை. நீங்கள் ஆனாலும் எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் அது ஆகிட்டு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா உங்களை 4 பேர் பார்ப்பாங்க. சும்மா முன்னாடியே ஏன்னா ரிசல்ட் இன்னும் வரவே இல்லை அரியர் எக்ஸாமுக்கு, அதுக்குள்ளே நீங்கள் இப்படி இன்டர்வியூ கொடுத்தா அவனுக்கு பதறதா இல்லையா? கேன்சல் பண்ணி விட்ருவானா ஜிஓ? நீங்கள் அசால்ட்டாக 23 அரியர் எனக்கு கிளியர் பண்ணலைன்னா பாஸ் அவுட் பண்ணிட்டு நான் மட்டும் கேமரா வச்சு இதை பண்ணுவேன்னு சொல்கிறீங்க. எல்லாரும் அப்படி பண்ண முடியாதுல்ல. அவன் ஒரு பேப்பர் 2 பேப்பர் வச்சுட்டு தவிக்கிறான், ப்ரமோஷனுக்கு தவிப்பான், ஏதாச்சும் தவிச்சிட்டு இருப்பான். அவன்லாம் பாவம். ஒருத்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுறது உண்மையுமே உருக்கமாக இருந்துச்சு இந்த கமெண்ட்டு. எனக்கு நெர்வஸ் ட்ரபிள் 22 பேப்பர் வச்சேன், 19 பேப்பர் கிளியர் பண்ணி 3 பேப்பர் தான் இருக்குது, ஏன்டா இங்கே இதில் மண்ணள்ளி போடுற மாதிரி பேசுகிறான்னு கேட்டார். ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் பிஹைண்ட் நோட்ஸ் தூக்கிட்டாங்க. நினைக்கிறேன் பிஹைண்ட் நோட்ஸ் இனிமேல் இன்டர்வியூ பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா இது வைரல் ஆகிருந்ததுன்னா என்ன ஆகுறது உங்கள் நிலமை? இவ்வளோதான் அந்த அப்டேட் கொடுக்கலான்னு வந்தேன். அதனால் எந்த ஒரு ரூமர்ஸையும் நம்ப வேண்டாம். சில பேர் ஃபைனல் இயருக்கு எக்ஸாம் கேன்சல் ஆகாது, அவங்களுக்கு அரியர் இருக்கும்போது எப்படி தருவாங்க, யூஜிசிலேருந்து கைட்லைனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பிகாஸ் இன்னும் ஜிஓ உங்களுக்கு அஃபிஷியலாக பாஸ் ஆகின ஜிஓவில் இந்த மாதிரி கேன்சல் தான் வந்திருக்கு. அதை தாண்டி எதையும் நம்ப வேண்டாம். ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அரியர் வச்சு கிளியர் ஆனவனும் தூங்கலை, ஃபீஸ் கட்டினவன் எங்கே கேன்சல் பண்ணிடணும், ஃபீஸ் கட்டாதவன் மனநிலை யோசிச்சுப்பாரு. ஜாலியாக அந்த பையன் இன்டர்வியூ கொடுத்துருக்கான், ஃபீஸ் கட்டாதவன் பார்த்துட்டு அவனுக்கு பொறும மாட்டான், ஆல் கிளியர் பையன் பார்த்துட்டு அவனை பார்த்து காண்டாக மாட்டான். 3 பேருமே தூங்காமல் இருக்கான். ஒரே ஒரு ஜீவோ தான் 3 பேர்த்தையும் 3 பேரோட தூக்கமும் கெடுத்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்ஃபேக்ட் ஒரு யார் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, முடிச்சுட்டு போன இன்ஜினியர் சொன்னால் சந்தோஷமாக இருப்பான். அதுலேயும் அரியர் கிளியர் பண்ணவும் கஷ்டப்படுவான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நடாம எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதணும், இப்படி ஈஸியாக கிளியர் பண்ணி விட்டாங்க. நீங்கள் சொன்னால் எல்லாருமே ஈக்குவல், அதெல்லாம் எல்லாமே பேசலாம். பட் ஒரு பேப்பரையும் வச்சு அதை கிளியர் பண்ணவனுக்கு தான் தெரியும் அந்த வழி என்னன்னு. ஸோ அவ்வளோதான் என்னோட அப்டேட். அதனால் அந்த ஹாப்பி நியூஸை அப்படியே வச்சுருங்க. பிஹைண்ட் நோட்ஸ் இன்டர்வியூ தூக்கிட்டாங்க. அவ்வளோதான். நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோ பார்க்குறேன். சாரி, இன்னைக்கு சாயந்தரமே வந்தாலும் வரும். IPL அப்டேட் வந்தாலும் வரலாம், சாயந்தரம் ஈவினிங்குள்ளே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.